இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நற்கருணை பெருவிழா என்றும் நாம் இதை அழைக்கின்றோம். லத்தீன் மொழியில் கோர்புஸ் கிறிஸ்தி என்று இந்த நாள் அழைக்கப்படுகின்றது. இந்த நாளுக்கான சிந்தனையை 3 பகுதிகளாக நான் பிரித்து கொள்ள விரும்புகின்றேன். இறையியல் விளக்கம், வாசகங்கள் விளக்கம், வாழ்வியல் விளக்கம். முதலில் இறையியல் விளக்கம். நம்முடைய தாய் திருச்சபை நற்கருணையை எப்படி புரிந்து கொள்கிறது? நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை பொறுத்தவரையில் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று, மையம், உச்சமுமாக இருக்கின்றது. நம்முடைய திரு அவையின் மறைக்கல்வி நற்கருணையை 3 சொற்களில் புரிந்து கொள்கிறது. முதலில் நற்கருணை என்றால் உணவு, 2 நற்கருணை என்றால் பலி, 3 நற்கருணை என்றால் உடனிருப்பு. நற்கருணை என்றால் உணவு. ஆண்டவராகிய இயேசு மனிதர்களின் அடிப்படை உணர்வான பசியை முன்னிலைப்படுத்தி அந்த பசிக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் தம்மையே கையளிக்கின்றார். இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி தன்னையே உணவாக இயேசு நமக்கு தருகின்றார். நற்கருணை முதலில் உணவு. 2 நற்கருணை என்றால் பலி. இயேசுவுடைய கல்வாரி பலி இங்கே நினைவு கூறப்படுகிறது. இது ஒரு மெமோரியல், ரீஎனாக்ட்மெண்ட் கிடையாது. அதாவது அருள் பணியாளரோ ஆயரோ திருப்பலி நிறைவேற்றும் போது இயேசுவுடைய பலியை மீண்டும் ஆற்றுவதில்லை. ஏனென்றால் இயேசுவுடைய பலி ஒரே முறை ஆற்றப்பட்டு விட்டது. அந்த பலியை நாம் நினைவு கூறுகின்றோம். 3வதாக ரியல் பிரசன்ஸ், இயேசுவுடைய உடனிருப்பு. இயேசுவுடைய உடனிருப்பை நாம் நற்கருணையில் கண்டுகொள்கின்றோம். இப்படியாக நற்கருணை என்றால் உணவு, நற்கருணை என்றால் கல்வாரி பலி, நற்கருணை என்றால் உடனிருப்பு என்பது திரு அவையின் புரிதல். தொடர்ந்து வரக்கூடிய திருத்தந்தையர்களும் நற்கருணை பற்றிய சில அழகான போதனைகளை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2012ஆம் ஆண்டு கோர்புஸ் கிறிஸ்தி ப்ரொசெஷன் ரோமையில் நடைபெற்ற போது அதில் பங்கேற்கிறார். அப்பொழுது அவர் ஆற்றிய மறையுரையில் நற்கருணை பற்றி சொல்லும் போது நற்கருணை நமக்கு மகிழ்ச்சி தருகிறது என்கிறார். அவர் உருவகமாக பயன்படுத்தக்கூடியது அரசனின் உடனிருப்பு. ஒரு அரசன் ஒரு ஊரில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே நம்பிக்கையோடு இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அரசர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவருடைய உடனிருப்பு தருகிறது. அதே போலதான் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார் என்றால் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது திருத்தந்தையுடைய அழைப்பு. அடுத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நற்கருணை பற்றி சொல்லும் போது அதை வியப்பு என அழைக்கின்றார். ஒண்டர், இட்ஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் ஒண்டர். ஏனென்றால் கடவுள் மனித உரு ஏற்றதை நமக்கு வியப்பு தருகிறது, இன்கார்னேஷன். அதைவிட வியப்பு என்னவென்றால் அகில உலகையும் படைத்த கடவுள் தம்மையே சுருக்கி ஒரு சிறிய அப்ப வடிவில் நமக்கு வழங்குகின்றார். இது உண்மையில் நமக்கு வியப்பு தரக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடந்த ஆண்டு ஆற்றிய மறையுரையில் அவர் குறிப்பிடுவது நற்கருணை நம்மை பசி போக்குவதற்கான அழைப்பை விடுக்கிறது என்கிறார். நற்கருணை உண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரும் அடுத்தவரின் பசியை போக்க வேண்டும் என்பது திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய அழைப்பு. இப்படியாக நாம் தாய் திரு அவை ஒரு பக்கம் நற்கருணையை ஆண்டவராகிய கடவுளின் உணவு, பலி, உடனிருப்பு என்று நமக்கு கற்பித்தாலும் அது குறித்து காட்டக்கூடிய மகிழ்ச்சியையும் வியப்பையும் அழைப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது. 2வது பகுதி இன்றைய வாசகங்கள் விளக்கம். இன்றைய முதல் வாசகமாக இணைச்சட்ட நூல் அலகு 8 நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மோசே இஸ்ராயல் மக்களுக்கு உரையாற்றுகிறார். முழுக்க முழுக்க இணைச்சட்ட நூல் ஆண்டவராகிய கடவுள் ஆற்றிய அரும் பெரும் செயல்களை இஸ்ராயல் மக்களுக்கு மோசே நினைவூட்டக்கூடிய ஒரு பேருரையாக இருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நுழையும் முன் அவர்களுக்கு ஆண்டவர் செய்த அரும் பெரும் செயல்களை நினைவூட்டுகிறார் மோசே. இந்த முதல் வாசகத்தில் 3 சொல்லாடலை நம்முடைய புரிதலுக்கு எடுத்துக்கொள்வோம். முதலில் உங்களை எளியவராக்கினார். இந்த எளியவராக்குதல், he humbled you, இதை 2 முறை பயன்படுத்துகிறார் மோசே. பசி வழியாக உங்களை எளியவராக்கினார், அடுத்து உங்களை எளியவராக்கினார். எளியவர், ஹியூமிலிட்டி. இதுக்கு ஆப்போசிட் நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரைடு. இந்த ப்ரைடோட என்ன சேர்ந்து வருது அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதை ஆண்டவராகிய கடவுள் உடைத்து அவர்களை ஹியூமிலிட்டி, ஹம்பிளாக்கி எளியவராக்குகிறார். அதை அடுத்த வார்த்தையில பார்க்கும்போது உங்களுக்கு பசியை தந்தார், உங்களை எளியவராக்கினார்.
இந்த பசி என்பது ஒரு கொடுமையான ஒரு உணர்வு. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் இதை அனுபவித்திருப்போம். நம்முடைய எளிய பின்புலத்தினால் அனுபவித்திருப்போம், அல்லது நம்ம அந்த இயலாமையில் அனுபவித்திருப்போம், பயணம் செய்யும் போது அனுபவித்திருப்போம், மருத்துவமனையில இருந்த போது அனுபவித்திருப்போம், அல்லது யாராவது நம்ம வீட்டில் இறந்திருந்தாங்கன்னா விடிய விடிய விழித்திருக்கும் போது நாம் இதை அனுபவித்திருப்போம். நம்ம எல்லாருமே அனுபவித்த இந்த ஒரு உணர்வு. இந்த பசியில நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எல்லா டேலண்ட்ஸ், நம்மளுடைய எல்லா ஸ்கில்ஸுமே ஒரு 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா அந்த உடலுக்கு அந்த பசியை ஆற்றவில்லை என்றால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால வேற எதையுமே செய்ய முடியாது. இதைத்தான் புனித அகுஸ்தினார் என்ன சொல்றாரு, பசி என்பது ஒரு நோய். அந்த நோய்க்கான மருந்தாக நம்ம உணவை உடனடியாக கொடுக்கிறோம். அப்ப மருந்துனா என்ன? உணவை கொஞ்சம் கொடுத்து விட்டு மருந்தை நம்ம நிறுத்தி கொள்ளணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மருந்தை கொடுத்து கொண்டே இருப்போது அதுவே பெரிய வழியாக மாறிவிடும் என்பது அகுஸ்தினாருடைய கருத்து. அப்ப பசி என்பது ஒரு நோய், அந்த சிறிய நோய். அதற்கான உணவை நம்ம உடனடியாக வழங்குகிறோம். இந்த பசியில தான் நம்ம நம்முடைய சார்பு நிலையை உணர்கிறோம், டிபெண்டன்ஸ். அதாவது என்னால மட்டுமே முடியாது, யாராவது எனக்கு உணவு தர வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நான் உணவை பெற வேண்டும் என்று அடுத்தவரை நாம சார்ந்து இருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய கடவுள் பசியை கொடுத்து அந்த பசி நீங்குவதற்காக அவர் தன்னை சார வேண்டும் என விரும்புகிறார். அதைத்தான் அடுத்து மோசே குறிப்பிடுகிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக கடவுள் உங்களுக்கு பசியை தந்தார். இங்க ஒண்ணு கவனிக்கணும், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல. நம்ம நினைக்கணும் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு அப்பத்தை கொடுக்கல. ஏன்னா அப்பம் என்பது இஸ்ராயல் மக்கள் தாங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இருந்த போது செய்தது, அல்லது எகிப்தில் அவர்கள் உண்ட உணவு. அதாவது அப்பம் செய்வதற்கு நிறைய நாள் வேண்டும், கோதுமை பயிரிடணும், பார்லி பயிரிடணும், அதற்கு அதை எடுத்து அதை விளையும் வரை காத்திருந்து அதை மாவாக்கி அடுத்து அதை ஒன்று சேர்த்து எண்ணெய் இட்டு அப்பம் சுட வேண்டும். இந்த அப்பம் சுடுதல்ல முழுக்க முழுக்க அது யாரை மையப்படுத்தியது? செல்ஃப் சஃபிஷியன்ஸ், எண்ணெய் மையப்படுத்தியது. ஆனா இதுவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க இஸ்ராயல் மக்கள்? இந்த அப்பம் தான் நமக்கு உணவு தருது. ஆனா இங்க பாலைவனத்தில் அவர்கள் அப்பம் செய்ய முடியவில்லை. அப்பதான் கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய வாய் சொல்லிருந்து வரக்கூடிய மன்னா உங்களுக்கு உணவூட்டும். மன்னானா இது என்ன? அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இது என்ன என்ற ஒரு கேள்விதான் இருக்கிறே தவிர அந்த உணவுடைய பொருள் தெரியவில்லை. இதுதான் கடவுளின் வாய் சொல்லால் உயிர் வாழ்வது. இதை தொடர்ந்து அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்பது மோசே விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு உணவு ஊட்டுகின்றார். அந்த உணவூட்டுதன் வழியாக அவருடைய பசியை போக்குகின்றார். இந்த 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் அலகு 10. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமடலில் பவுல் தொடக்க திருச்சபையில் இருந்த, அதாவது கொரிந்து நகர திருச்சபையில் இருந்த அவருடைய பல பிறழ்வுகளுக்கு தீர்வு சொல்கிறார். முதல்ல பிரிவினை, அடுத்து அவர்களுக்குள்ளே இருந்த பாலியல் பிறழ்வு, அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியில வழிபாட்டு பிறழ்வு. அந்த வழிபாட்டு பிறழ்வை பற்றி தான் இங்க பேசுறார். என்ன அப்படின்னா, அவர்கள் நற்கருணை உண்பதற்காக கொரிந்து நகர திருச்சபை கூடி வந்திருக்கு. சீக்கிரமா முன்னாலே வந்தவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. கடைசியில் வந்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது முதலாக நற்கருணை என்பது உணவு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக, வறுமை நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ரிச்சுவல் நிகழ்வாக மாறிக்கொண்டே வருகிறது தொடக்க திருச்சபையிலையும். அப்ப பவுல் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் உண்பதற்காக சேர்ந்து வரும்போது நீங்கள் உண்பது கிறிஸ்துவுடைய உடல் என்று சொல்லிவிட்டு, கிறிஸ்துவுடைய உடல் போல நாம் ஒரே குடும்பமாக, ஒரே குழுமமாக இருக்கின்றோம். அந்த குழுமத்தின் பல உறுப்பினர்கள் ஆகிய நாம் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகள் என்று சொல்கிறார். அப்ப இங்க கம்யூனியன், இதைத்தான் நம்ம ஹோலி கம்யூனியன் சொல்றோம். நற்கருணையை கம்யூனியன் என்றால் ஒரு தோழமை ஏற்படுத்தக்கூடிய உணவு. அப்ப 2ஆம் வாசகத்தை பொறுத்தவரையில் பசி என்பது தோழமை சார்ந்ததாக இருக்கின்றது. முதல் வாசகத்தில் பசி என்பது உடல் சார்ந்ததாக இருக்கின்றது. 2வது பசி என்பது உறவு சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த உறவு தோழமையை கட்டி எழுப்புவதற்காக நற்கருணை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பவுல் விடுக்கக்கூடிய அழைப்பு. இது 2ஆம் வாசகம். 3ஆம் வாசகம் யோவான் நற்செய்தி அலகு 6. யோவான் நற்செய்தி அலகு 6 தொடக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்து 5000 பேருக்கு உணவு தருகின்றார். அதை தொடர்ந்து மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். அப்போ அவருடைய தேடலை அவர் சரி செய்கிறார். நீங்கள் எதற்காக தேடுகிறீர்கள்? அவர்கள் அழியாத உணவை தேட வேண்டும் என்று அவர் அழைப்பு விட்டு ஒரு நீண்ட உரையாற்றுகிறார். நானே வாழ்வு தரும் உணவு. அந்த நானே ஸ்டேட்மெண்ட்டுடைய தொடக்கம் இங்கேதான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த உரை ஏறக்குறைய நிறைவுக்கு வருகிறது. இன்னும் ஒரு பகுதி தான் இருக்கு. அதற்கு முந்தைய பகுதியை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். அதில் இயேசு சொல்வது, உலகு வாழ்வதற்காக நான் என்னையே கொடுக்கிறேன். உலகு என்பது யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில 2 விஷயங்களை புரிந்து கொள்ளப்படுது. முதல்ல, உலகு என்பது கடவுள் செயலாற்றக்கூடிய தளம். 2,
உலகு என்பது கடவுளுக்கு எதிரான நிலை. ஆனா கடவுள் இந்த உலகிற்குமே உணவு கொடுக்கின்றார். உலகிற்கு வாழ்வு கொடுக்க, வாழ்வு என்பது இறப்புக்கு பின் உள்ள வாழ்வு அல்ல, இறப்புக்கு முன் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு. அப்ப இங்க இயேசுவை பொறுத்தவரையில் அவர் தம்மையே வாழ்வு தரக்கூடிய உணவாக அவர்களுக்கு முன்மொழிகின்றார். அதைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில், யார் என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிக்கிறாரோ அவருக்கு என்ன நடக்குமா? 2 விஷயங்கள் நடக்கும். 1, அவர் இணைந்திருப்பார். 2, வாழ்வு பெறுவார். அப்ப இங்க பசி என்பது கடவுள் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பசி வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம், கடவுள் தரக்கூடிய வாழ்வை பெறுகின்றோம். இப்படியாக இந்த 3 வாசகங்களுமே அடிப்படையாக பசியை பற்றியே பேசுகின்றன. ஆனால் முதல் வாசகத்தில் பசி என்பது உடல் சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த உடல் பசியை போக்க கடவுள் மன்னா வழங்குகின்றார். 2வது வாசகத்தில் பசி என்பது உறவு சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த உறவை மேன்மைப்படுத்த நற்கருணை துணை செய்கிறது. அந்த கூடி வருதல், அப்பம் பிட்குதல் துணை செய்கிறது. 3வதாக பசி என்பது கடவுள் சார்ந்ததாக இருக்கின்றது. கடவுளோடு இணைந்திருத்தல் மட்டுமே, அவர் தரக்கூடிய வாழ்வு மட்டுமே இந்த பசியை நம்மிடமிருந்து எடுத்துவிட முடியும். ஆக முதலில் உணவு, 2வது உறவு, 3வது கடவுள். இதிலிருந்து நாம் அப்படியே நம்முடைய வாழ்வியல் விளக்கத்திற்கு செல்வோம். 3வது பகுதியான வாழ்வியல் விளக்கம். முதல் பாடமாக நான் எடுத்துக்கொள்வது, நாம் நம்முடைய பசியை உணர வேண்டும். அதாவது நாம் எல்லாருக்குமே பசிக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமே பசி அடிப்படையாக இருக்கக்கூடியது. இப்ப நான் பசித்திருக்கிறேன் என்றால் நான் இந்த நற்கருணை உணவாக எடுத்துக்கொள்கிறேன். அப்ப பசிக்கு உணவு பெற்ற நான் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பசி என்பது வெறும் உடல் சார்ந்த பசி மட்டுமல்ல, அறிவு சார்ந்த பசியாக இருக்கலாம், அல்லது உறவு சார்ந்த பசியாக இருக்கலாம், உணர்வு சார்ந்த பசியாக இருக்கலாம், ஆன்மீகம் சார்ந்த பசியாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பசித்து இருக்கிறோம். நம்ம எல்லாருமே காலி வயிறுகள் தான், காலி மூளைகள் தான், காலி உணர்வுகள் தான். அந்த ஒரு காலியான ஒரு நிலையில ஒரு வெற்று பாத்திரம் இன்னொரு வெற்று பாத்திரத்தை நிரப்ப நாம முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் மட்டுமே நம்முடைய பாத்திரங்களை நிரப்ப முடியும் என்று நாம் முதலில் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பாத்திரங்கள் நிரப்புகிறார் என்றால் அடுத்தவருடைய பசியை நாம் போக்க வேண்டும். இது முதல் பாடம். 2வது பாடம் நற்கருணை என்று குறிப்பிடும்போது, நற்கருணை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமோரிஸ் லெத்திட்சியா, அன்பின் மகிழ்ச்சி என்ற அந்த போஸ்ட் சினடல் அப்பஸ்டாலிக் எக்ஸார்டேஷன்ல வரையறுக்கும் போது, நற்கருணையை அனைத்து மக்களுக்குமே கொடுக்க முடியுமா, அனைத்து கிறிஸ்தவர்களையும் பெற முடியுமா என்றால் முடியாது. என்னன்னா எக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம். அப்படின்னா எக்ஸ் கம்யூனிகேஷன்னா திரு அவையில அந்த குழுமத்திலிருந்து விலகி நிற்பது. ஆக்சுவலா இந்த எக்ஸ் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா நற்கருணை மறுக்கப்படுவதான் எக்ஸ் கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருமே நற்கருணைக்கு வர்றவங்க கம்யூனிகேட் பண்றோம், அதாவது கம்யூனியன் எடுத்துக்கிறோம். கம்யூனியன் எடுக்க முடியாதவங்களுக்கு பேர் தான் எக்ஸ் கம்யூனிகேட்டட். குறிப்பாக விவாகரத்து பெற்றவர்களோ மறுமணம் பெற்றவர்களோ நம்முடைய திரு அவையில நற்கருணை உட்கொள்ளக்கூடாது என்பது திரு அவையுடைய வரையறை. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நற்கருணை என்பது நல்லா இருக்கிறவங்களுக்கான பரிசு அல்ல. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், கிறிஸ்தவ திருச்சபையுடைய ஒழுங்குமுறைகள்லாம் கடைபிடிக்கிறேன், அதனால எனக்கு பரிசு கொடுங்கன்னு நம்ம நற்கருணை நம்ம கேட்கிறோம். நற்கருணை என்பது பரிசு அல்ல, நற்கருணை என்பது நோயுற்றவருக்கான மருந்து என்று சொல்லி, இந்த நற்கருணை வழங்குதலை கூட ஒவ்வொரு பங்கு தந்தையும் ஒவ்வொரு மேய்ப்பரும் அந்தந்த சூழலை பயன்படுத்தி தேர்ந்து தெளிந்து நற்கருணை வழங்கலாம் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இப்படியாக நற்கருணை என்பது வலுவற்றவர்களுக்கான உணவு என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். இது 2வது பாடம். 3வது பாடம் ஆண்டவராகிய கடவுளுடைய உடனிருப்பை இந்த நற்கருணை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கடவுளுடைய இந்த மறைப்பொருள் இருக்கின்றது. அதனாலதான் நற்கருணை பற்றி நாம் சொல்லும்போது நம்பிக்கையின் மறைப்பொருள் என்று நாம் வழங்குகின்றோம். ஆண்டவராகிய கடவுள் தம்மையே இந்த அப்ப வடிவில் நமக்கு கொடுக்கின்றார். இது 3வது பாடம். இதைத்தான் இன்றைய நாள் 11 பாடல் கூட, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அவர் உயர்தர கோதுமையால் உன்னை நிறைவு செய்கிறார் என்று திருப்பாடல் 147 நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாம் கொண்டாடக்கூடிய நற்கருணை நம்முடைய வாழ்வின் பசியை நமக்கு நினைவுறுத்துவதோடு ஒருவர் மற்றவருடைய பசியை ஆற்றவும், தோழமை வழியாக பசியை ஆற்றவும், இறுதியாக கடவுள் வழியாகவே நாம் பசியை ஆற்றவும் நமக்கு கற்றுத்தர நாம் நம்முடைய மனங்களை திறந்து கொள்வோம்.